வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். நேற்று 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு நம்ம ஆஸ்பிரண்ட் ஜனனி மேடம் பார்த்தீங்கன்னா மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. செம்மையா கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா CWJ15 கூப்பன் கோட் ஆஃபர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குல்ல, டேரெக்டாக வெப்சைட்டில் போய் பை நவுன்னு கொடுத்து கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். A to Z பேங்க் எக்ஸாமுக்கான எல்லா வீடியோ கோர்ஸும் மாக் டெஸ்ட் PDF கோர்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரிப்போர்ட்டிங் டைம் 1 மணி. ஸோ 5:15 அவங்களுக்கு இன்டர்வியூ உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. 4 பேனல் மெம்பர் இருக்காங்க. 3 பேர் ஜென்ஸு, ஒருத்தவங்க லேடிஸு. சரிங்களா? IOB ஸ்டாஃப் காலேஜில் இன்டர்வியூ நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக பேச விட்டுருக்காங்க. ஹாபீஸ்னால் என்ன, அது இதுன்னு எல்லாமே போயிருக்காங்க. உங்கள் ஹாபீஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்க கார்டனிங், குக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனனி மேம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் பை பேங்க் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு மேடம் பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கார்டனிங், திரும்ப ஹாபியை புதைச்சி தோண்டி எடுக்கிறாங்க. கொஸ்டின் சொல்கிற பதில் தான் எப்பயுமே கேள்வி எடுப்பாங்க. இதுதான் 90% இன்டர்வியூவில் இருக்கும். சரிங்களா? அந்த மேடம் இன்னொன்று சார் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் இன்டர்வியூ தமிழ்லேயே பேசுகிறாங்களாம் பேனல் மெம்பர்ஸே. சரிங்களா? அதனால சார் இதையும் மக்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அடுத்து இன்டர்வியூ போகிறவங்களுக்குலாம் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து கார்டனிங் லோன் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க கார்டனிங் ஹாபின்னு சொன்னனால. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களே தருவாங்க, கார்டனிங்கு லோன் தருவாங்கன்னு பதில் சொல்லிட்டாங்களாம். எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்க கனரா பேங்க்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி. ஸோ கார்டனிங் எப்போ இருந்து நீங்கள் ஹாபியாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க 2 வருஷமாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அடுத்ததாக அவங்களுக்கு ஏர் கேப் 2020 முடிச்சிருக்காங்க. ஏன் இந்த 5 வருஷம் ஏர் கேப் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி. அடுத்து அவங்க கோரை பிடிக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, ஏன் பேங்கிங்க்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை மாதிரி இவங்க செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும்போது காலேஜ் நேம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அங்கேயே நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. அங்கேயே நிறைய இந்த நாமினே அது என்னது, அது என்ன சொல்லுவாங்க, இன்டர்வியூக்கு அங்கேயே ஆள் எடுப்பாங்க, நிறைய பேர் வருவாங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. RBI ஃபங்க்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க. மானிட்ரி பாலிசினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெப்போ ரேட் குறைஞ்சிருந்தா அதில் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. MSMEனா என்ன, எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காசா பற்றி கேட்டிருக்காங்க. லோன் அதோட டைப்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிங்களா, இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்களான்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஜனனின்ற நேமோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. டோர் ஸ்டெப் பேங்கிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. AEPS அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. இதுக்கெல்லாம் நீங்களும் பதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களது விட உங்கள் ஜாக்சன் 10 10 10.